வெல்கம் டு நம்ம வீட்டு திராய். யாருதான் அது? மேலாதான். டேய் போய் டிவி பார்த்துட்டுறா, வரேன். கதவை தட்டிக்கிட்டே இருக்காம. என்னன்னா எப்படி கத்துறீங்க பையன்கிட்ட? ஒரு ஜென்டில் பேரண்டிங்கா இருக்க தெரியாதா உங்களுக்கு? ஜென்டில் பேரண்டிங்? உனக்கு குழந்தை பிறக்கும் போது உன்னோட ஜென்டில் பேரண்டிங்கை பார்ப்போம். இப்போ வேலையை பார்ப்போமா? இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் ராஜவேல் டைரக்ஷன்ல தர்ஷன், ஹர்ஷா, காளி வெங்கட், வினோதினி மற்றும் பலர் நடிச்சு ஆகஸ்ட் 1 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டேய் போடா வரேன் ஹவுஸ்மேட். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில சொந்த வீடு இருந்தாதான் தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றாரு மாமனார் பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை வாங்கி அந்த சாவி எடுத்துட்டு போய் மாமனார் கையில கொடுத்து உங்க பொண்ணை கொடுங்கன்னு சொன்னா, நான் சும்மா சொன்னேன் அதெல்லாம் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரோட மாமனாரு. ஆனா அந்த பொண்ணு அவனை உண்மையா லவ் பண்ணதுனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாங்கின அந்த வீட்டிலேயே 2 பேரும் கூடி போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. சரி பேயா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அது வேற ஒண்ணா இருக்கு. இப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, கடைசியில் என்ன நடந்துச்சு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ஒரு வீட்டை 2 வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாட்டை எடுத்து அதை ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் ராஜவேல். என்னதான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு யூஷுவல் பேய் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு அவங்க குடி போறது, அங்க நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களு, அதாவது அந்த ஹஸ்பண்ட் காலையில வேலைக்கு போயிடுவாப்புல, ஹீரோயின் மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க, அவங்கள பேய் பயம்புறுத்தும். கடைசியில ஹீரோ வேலை முடிச்சு வந்ததும் ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒரே அமானுஷமா நம்ம வீட்டுல நடக்குது, என்னன்னு தெரியல, நம்ம வீட்டுல பேய் இருக்குன்னா நம்ம ஆளு உடனே டக்குன்னு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வீடு வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இவர் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு அந்த ஹீரோயின் காண்டாய், எப்பா இங்க பேய் எல்லாம் ஒன்றும் இல்ல, நான் அது கூட குடும்பம் தெரியும், நானே டைலாக் தாக்க முடியல அப்படின்ற அளவுக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம். அது கூட பரவாயில்ல, அதாச்சும் பேய் வந்துச்சுன்னு சொல்லும் அந்த அம்மா. பேய் வந்துட்டே போயிருக்கும், வீடே வந்து அலங்கோலமா கிடக்கும், அதையும் வந்து பார்த்துட்டு நீ வந்து வீடுதான் அப்பதான் குத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போ அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டை வேற சண்டை விடுவாரு. நம்ம அப்பதான் நினைப்போம், டேய் என்னடா பண்றீங்க, தப்பா வந்துட்டோம் படத்துக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. ஆனா அதுக்கப்புறம் கதையில நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய ஃபிளாஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப்லையுமே பார்த்தீங்கன்னா வெறும் என்டர்டெய்னிங்கான சீன்ஸை மட்டுமே வச்சு ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. முக்கியமான கதை என்ன சொல்லணுமோ அதை வந்து கடைசி 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல தான் சொல்றாங்க. அதை முதலே கொண்டு இருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயத்த கொஞ்சம் இன்னும் டீடைல்டா சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் சொல்றேன்னா 2 குடும்பம் அந்த வீட்டை ஆக்சஸ் பண்ணுன்ற போது அதை மாண்டேஜ்லயே காமிச்சாச்சு, என்ன ஃபன் எலிமெண்ட் இருக்குன்னு அதை சாங்ஸ்லயே காமிச்சாச்சு. அதை திருப்பி சீன் பை சீனா காமிக்கிறதுக்கு அந்த என்ன சொல்ல வந்தோமோ அந்த கண்டென்ட் அங்க கொண்டு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். பட் ஒரு புது விஷயம் அவங்க அட்டெம்ப்ட் பண்ணதுனால நம்ம வந்து அதை அவங்க பண்ண அந்த ஃபிளாஸ்லாம் வந்து கிராண்டட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். படத்தோட விஷுவல்ஸுமே ஓகேவா இருந்துச்சு. என்னதான் ஆரம்பத்துல ஒரு யூஷுவல் பேய் படம் மாதிரி இருந்தாலும் ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்க. படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்குமே பக்கபலமா இருந்துச்சு. என்னதான் முணுமுணுக்கிற மாதிரி பாட்டுகள் இல்லைனாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த எமோஷனல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகி நம்ம ஒரு சில இடங்கள்ல நல்லாவே கண் கலங்குவோம். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்கபலமா இருந்துச்சு படத்துக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தா நடுத்தர குடும்பத்தோடைய ஃபிளாஷ்பேக். அது என்னமோ கரெக்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் அந்த மிடில் கிளாஸ்லாம் அந்த நடுத்தர குடும்பத்தோட அந்த பிளாஷ்பேக்லாம் வந்து நம்ம டக்குன்னு படத்தை கூட கனெக்ட் ஆயிரும் அப்படின்றக்காக அவங்க வச்சிருக்காங்க. டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த இடத்துக்கு பொருந்தல. அந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் படத்துல இருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஓகே நல்ல படத்தை தான் வந்திருக்கோம் அப்படின்னு தோணும். அது இல்லாம ஒரு சில நெகட்டிவ் இருக்கு. முக்கியமா ஆக்டிங்ல வந்து ஹீரோயின் ஹர்ஷா அண்டு காளி வெங்கட் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவன் அந்த சின்ன பையனோட பெர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் அந்த பயப்படுற சீனாக இருக்கட்டும், காளி வெங்கட் கடைசியில் அந்த எமோஷனலான பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக படத்தை கேரி பண்ணி கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க தாண்டி 2 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று வந்து வினோதினி மேம்
காளி வெங்கட்டோட ஒய்ஃபா நடிச்சிருக்கிறவங்க, இன்னொன்று வந்து தர்ஷன். இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இவங்க காளி வெங்கட்டும் ஹீரோயினுமே வந்து நம்மளை கவர் அப் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம். பட் அவங்கள நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு இருந்த எமோஷனு அப்படியே டிராப் ஆயிரும். நடுத்தர மக்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா? அவங்க 2 பேரோட ஆக்டிங் மட்டும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அதுலயும் தர்ஷனை கூட நம்ம ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆமா, ஒரு கடைசி கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஆனா வினோதினி மேமோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அந்த அவ்வளோ ஒரு பயங்கரமான ரோல் அது. அவங்க அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓகே, நான் இங்கே பார்க்க வேணாம், நம்ம காளி வெங்கட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனசுல தேத்திக்கிட்டு நம்ம படத்தை கண்டினியூ பண்றோம். பட் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். மற்றவங்களாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல இருந்த மெயின் கேரக்டர்ஸ் இவங்க 2 பேரும் தான் லைட்டாக நம்மளை டிசப்பாயின்மெண்ட் ஆங்க. எவரை விட்டா வளன்னு பேசிட்டே இருப்பாரு. மொத்தத்துல இந்த ஹவுஸ்மேட்டு நடுத்தர மக்களின் ஒரு வீடு வாங்குறதுனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது ஓடிடியில் வந்துருச்சு, அதை வேணா பாருங்க. ஆனா இந்த படம் நம்ம மனவலியை போக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான படம். தாராளமா பார்க்கலாம்.